ஏரோப்ளேன்லேயே வச்சு செக்ஸ் பண்ணுற மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் உண்மையில அதெல்லாம் இருக்குமா இல்லை சும்மா அது வந்து நடந்திருக்கலாம், சில சில ஃப்ளைட்ஸில் நடந்திருக்கலாம். ஓகே, நடக்கவே இல்லை நடக்கவே நடக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது எங்கே வேணாலும் நடக்கலாம். தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னா அதோட இது வேற, ஒரு ப்ரொசீஜர் வேறு. உடனே நாங்கள் வந்து கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரொசீஜருக்கு ஒரு வேர்பல் வார்னிங் கொடுத்துருவோம். அவங்க அதுக்கு மீறி அவங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா ரிட்டன் வார்னிங் கொடுப்போம். அதுவும் தாண்டி அவங்க பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அவங்கள ஆஃப்லோட் பண்ணிடுவோம். அவங்க வந்து யார் கூப்பிட்டாலும் போயிடுவாங்க. கேப்டனோட அந்த மாதிரி விஐபிஸ் கூப்பிட்டா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஃப்ளைட்டில் வரீங்க, இப்போ ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்க, நான் ஒரு சிரிச்சுட்டு ஒரு ஹாய் சொல்லனா அந்த 4 மணி நேரம் ஃப்ளைட்டில் நீங்கள் எங்கிட்ட பேசுவீங்களா, என்ன யோசிப்பீங்க, சுடுமூஞ்சி மாதிரி இருக்கா அப்படின்னா உங்களுக்கே என்ன பார்க்கணும்னு தோணுமா? ஒரு ஃபயர் நடக்குது, அதில் உங்களுக்கு ஒரு ஒன் சைடில் ஏதோ பற்றிக்கிட்டே இருக்குது, அது நான் ப்ராப்பராக உங்களை நான் காப்பாற்றினேன்னா அது ஒரு பெரிய மைனஸ். ஏர்கிராஃப்ட் வந்து பாயிண்ட் ஏ இந்த பாயிண்ட் பி, அங்கே வந்து போலீஸ் கிடையாது, வேறு யாரும் கிடையாது. ஒரு விபத்து இல்லை ஒரு எமர்ஜென்சி வந்தால் நாங்கள் தான் உங்களை காப்பாற்றோம். டாக்டர்ஸாக ஹையர் பண்ண மாட்டாங்க, ஆனால் எங்களுக்கு ஒரு மெடிக்கல் ட்ரைனிங், ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் கொடுத்துட்டு அது இது பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் சேலரி, அதாவது நான் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் ஃப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரி வந்து 1 lakh. நான் கடைசியாக ரிசைன் பண்ணும்போது 4.5 lakhs லைக் பர் மந்த். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வணக்கம். வணக்கம். எல்லாரும் எக்ஸ்பெக்ட் ஆகிறது வந்து இந்த ஏர் ஹோஸ்டரை பார்த்தா எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்ட் ஆகும். எங்களுக்கே அது ஆகும். எங்கன்னா அந்த ஏர்போர்ட்டில் போய் உட்காரும்போது ஏர் ஹோஸ்ட் போகிற மட்டும் ஒரு சிரிப்பு வரும், நம்மளுக்கே தானாக சிரிப்பு வரும். ஸோ நீங்கள் ஏர் ஹோஸ்டாக இருந்திருக்கீங்க, அந்த ட்ராவல் எப்படி இருக்கு? ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு ட்ராவல் தான், ஜேர்னி. ஆமாம், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அந்த ஜாப் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நிறைய கதை பேசுவோம், ஃபோட்டோஸ் எடுப்போம். வேலைன்னு ஒன்று இருக்குது, வேட்டைன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ வேலை கரெக்டாக நாங்கள் பண்ணிடுவோம்னா அங்கே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக், அதாவது ஒரு இப்போது எப்படி சொல்கிறது, சர்வீஸில் இப்போ நீங்கள் வந்து எனக்கு கெஸ்ட்டாக இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒரு காஃபி கொடுத்து தெரியாமலும் உங்கள் மேலே பட்டுச்சு, அது எக்ஸ்கியூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு ஃபயர் நடக்குது, அதில் உங்களுக்கு ஒரு ஒன் சைடில் ஏதோ பற்றிக்கிட்டே எரியுது, அது நான் ப்ராப்பராக உங்களை நான் காப்பாற்றலைன்னா அது ஒரு பெரிய மைனஸ் எனக்கு. என் கம்பெனிக்கு நான் ரெஸ்பான்சிபிள், நான் ஆன்சர் பண்ணணும், உங்களோட ஃபேமிலிக்கு நான் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதில் வந்து அந்த ஜாபில் வந்து எவ்வளோ ஃபன் இருக்கும், அதில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, கமிட்மெண்ட் அதுவும் இருக்குது. இப்போ வந்து ஒரு மக்களுக்கு வந்து புரிதல் இருக்குது, ஏர் ஹோஸ்ட்னா என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரி. ஆனால் ஒரு கொஞ்ச காலத்துக்கு போனால் பார்க்குற மக்களுக்கு புரிதல் இருக்காது. ஏர் ஹோஸ்ட்னா என்ன, போய் வணக்கம் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பேசுகிற ஒரு கும்பல் இருந்துச்சு. பட் நீங்கள் அந்த டைமில் தான் நீங்கள் ஏர் ஹோஸ்டாக இருந்தீங்க. என்ன உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நெகட்டிவிட்டி இந்த மாதிரி சந்திச்சிருக்கீங்களா? இப்போ கூட வந்து நிறைய பேர் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு கேபின் க்ரூவாக இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க யோசிக்கிறது என்ன, ஒன்று வந்து அவங்களோட வேலை வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு, இல்லாட்டி வந்து அவங்க வந்து யார் கூப்பிட்டாலும் போயிடுவாங்க, கேப்டனோட அந்த மாதிரி விஐபிஸ் கூப்பிட்டா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆமாம், நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம், ஆனால் அதுக்கு மட்டும்தான் எங்களை அவங்க ஹையர் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை. ஏன்னா அதே சாப்பாடு வந்து உங்களுக்கு ஏர்போர்ட்லேயே நாங்கள் ஒரு பேக்கில் கொடுத்துக்கலாம், நீங்களே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னா. ஆனால் அந்த ஏர்கிராஃப்ட் வந்து பாயிண்ட் ஏ இந்த பாயிண்ட் பி, அங்கே வந்து போலீஸ் கிடையாது, வேறு யாரும் கிடையாது. ஒரு விபத்து இல்லை ஒரு எமர்ஜென்சி வந்தால் நாங்கள் தான் உங்களுக்கு காப்பாற்றணும். உங்களுக்கு ஒரு நெஞ்சு வலினா நாங்கள் தான் உங்களுக்கு காப்பாற்றணும், நாங்கள் தான் அங்கே உங்களுக்கு ஃப்ரெண்டு. ஸோ எங்களுக்கு வந்து டாக்டர்ஸாக ஹையர் பண்ண மாட்டாங்க, ஆனால் எங்களுக்கு ஒரு மெடிக்கல் ட்ரைனிங், ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் கொடுத்துட்டு அது இது பண்ணுவாங்க. ஸோ அதனாலவே வந்து நாங்கள் சேஃப்டி, எமர்ஜென்சி, ஃபர்ஸ்ட் எய்ட் அதுதான் ப்ரையாரிட்டி. அங்கே அந்த சாப்பாடு வந்து அந்த லாஸ்ட்ல தான், இந்த 4 ஹவர்ஸ்ல உங்களுக்கு பசிச்சா அதனால நாங்கள் ஒரு சாப்பாடு கொடுக்காது, ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி இதுதான். ஆனால் எங்கள் ஹையர் பண்ணது வந்து அது கிடையாது, உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு கிடையாது, இல்லை உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு. புரியுது. என்ட்ரி ஆகும்போது சரியா அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சிரிச்சுட்டு வெல்கம் பண்ணணும், ஜூஸ் கொடுக்கும்போது சிரிக்கணும், சாப்பாடு கேட்கும்போது சிரிக்கணும், ட்ரிங்க்ஸ் கேட்டாலும் சிரிக்கணும். ஸோ அந்த ஒரு லைஃப். ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேர் சிரிக்கிறத மறந்துட்டு ஒரு மாதிரி வேலைக்கு போகிறோம் வரோம் அப்படின்றதுல ஒரு சிரிச்சுக்கிட்டு மொதோட வேலை பார்க்குறீங்களா, அது எப்படி? உண்மையிலேயே கஷ்டம். எங்களோட வேலையே அதுதானே. இப்போ வந்து இப்போ ஒரு ஃப்ளைட்டில் 400 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அப்போது அந்த 400 பேர் வந்து நாங்கள் நம்ம தெரியாதவங்க தான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஃப்ளைட்டில் வரீங்க, இப்போ ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்க, நான் ஒரு சிரிச்சுட்டு ஒரு ஹாய் சொல்லனா அந்த 4 மணி நேரம் ஃப்ளைட்டில் நீங்கள் எங்கிட்ட பேசுவீங்களா, என்ன யோசிப்பீங்கன்னா சுடுமூஞ்சி மாதிரி இருக்கா அப்படின்னா உங்களுக்கே என்ன பார்க்கணும்னு தோணுமா? அந்த ஸோ எங்களோட ஜாப் எப்படிதான், எந்த ஒரு கெஸ்ட் சர்வீசஸ் இல்லை கெஸ்ட் ரிலேஷன் ஜாப் நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல் போகிறீங்க, ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு, அந்த உங்களுக்கு வந்து என்ன வேணும்னு அவங்க ஃபர்ஸ்ட் சிரிச்சு ஹாய் சார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா இல்லையா? ஸோ எங்களோட ஜாபே அந்த ஒரு இதுல. ஸோ எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு கஷ்டம் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இந்த ஜாப். ஒரு டாக்டர் எடுத்துக்கோங்க, உங்க வீட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும், ஆனால் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு வந்தாருன்னா அவர் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் கொடுத்து அதில் ஃபோக்கஸ் பண்ணும். அவர் எங்கேயாவது கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டு கொஞ்சம் இதாயிடுச்சுன்னா அந்த ஆப்ரேஷன் ஒரு சக்ஸஸ் இருக்காது. அந்த மாதிரி இன்னொன்று எல்லாராலையும் சொல்றது, ஏர் ஹோஸ்ட் என்னப்பா ஜாலியாக இருக்கீங்க, இங்கே இருந்து அங்கே போறியா, அங்கே இருந்து அங்கே போறியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஒரு பெரியது. ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா பேர்
அந்த நின்றுட்டு இருக்கணும். அண்டு அவங்களாம் உட்காந்துருக்கும் போது நம்ம சர்வ் பண்ணும்போது மேபி நம்ம மேலேயே அந்த இது ஊத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு எவ்வளோ முடியலைனாலும் திடீர்னு ஒரு பெயின் இருந்தாலும் அங்கே நின்றுட்டு இருக்கிற சுச்சுவேஷனும் வரும். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கும்? ஆமா, இப்போ ஒரு விஷயம் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி தான். ஏன்னா நாங்கள் அப்படிதான் ஏர்போர்ட்ல நடக்கும்போது எங்களை பார்க்கும்போது ஸ்டைலா போறாங்க, ஒரு ஃபேன்சி ஜாப் தான். பட் அதுவும் தாண்டி எங்களுக்கு எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஆமா ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ வந்து நாங்க மட்டும்தான் ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சேல்ஸ் கேர்ள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஸ்டாண்ட் பண்றாங்க. அவங்க உட்கார டைம் வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும், இல்ல வாஷ்ரூம் போறாங்க, பிரேக் எடுப்பாங்க, மற்றபடி அவங்க ஸ்டாண்டிங் தான். அதே மாதிரி தான் நம்மளுக்கும். இப்போ நம்ம ஒரு 10 மணி நேரம் ஃப்ளைட்னா 10 மணி நேரம் நம்ம ஸ்டாண்டிங் கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம், ஒரு லாங்கர் டைமுக்கு நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஹீல்ஸோட நிற்கிறோம், அந்த காட் வேற தள்ளிட்டு போனோம், ப்ளஸ் நம்ம சிரிச்சுட்டு இதுக்கு போட்டோம். ஒருத்தர் வந்து எனக்கு இது வேணாம், எனக்கு அதுதான் வேணும், அது இல்லை, அது வேற நம்ம சமாளிக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங். அதாவது இந்த கேபின் க்ரூ ஜாப் வந்து நிஜமாலே உங்களுக்கு வந்து அது பிடிச்சி உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்கணும், அந்த பேஷன் இருக்கணும். பீப்புள்ஸ் பர்சன் சொல்லுவாங்கல்ல. இப்போ சில பேர் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, எனக்கு யார்கிட்டயும் பேச பிடிக்காது, யார்கிட்ட அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு செட் ஆகாது. கலகலன்னு இருக்கிறவங்க, நல்லா பேசுறவங்க, கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி எந்தூசியாசம் இருக்கும்ல, நான் இது செய்யணும், அது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே. இன்னொன்று நான் உங்களை ஸ்டார்டிங்லேயே கேட்டேன், ஃபீமேல் வந்து சீக்கிரம் எமோஷனல் ஆகுது. நான் பார்த்த வரைக்கும் எமோஷனல் ஆகுது. நீங்கள் மட்டும்தான் நான் கேட்ட வரைக்கும் எமோஷனல் ஆகாத ஒருத்தவங்க. என்னன்னா லைட்டாக ஒரு பையன் வந்து தப்பான ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து பார்த்தாலே ஒரு மாதிரி எமோஷனலாக இதாகிடுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஏர் ஹோஸ்டாக இருக்கும்போது நிறையா அங்கே இருக்கும். ஏன்னா நிறையா பேர் தப்பாக பார்ப்பாங்க, தப்பாக தொட கூட செய்வாங்க, ஒரு அப்ரோச் இருக்கும். ஸோ ஃபீமேலாக அங்கே இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் உண்மையிலே. இந்த கஷ்டம் வந்து எல்லா ஃபீல்ட்லையும் இருக்கு. இப்போ நான் நார்மல் ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணால் கூட என்னோட ஒர்க் பண்ற கொலீக்ஸ்ல வந்து அதுல வந்து சில பேர் என்கிட்ட நல்லா பழகுவாங்க, சில பேர் வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க, அந்த இன்டென்ஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும். இது எல்லா ஃபீல்டும் நடக்கும். என்ன கேபின் க்ரூல கொஞ்சம் இந்த பெர்சன்டேஜோட கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா டெய்லி நாங்க வேற வேற பேசஞ்சர்ஸ் மீட் பண்றோம். ஒரு மெஜாரிட்டியில வந்து ஒரு 400-500 பீப்புள் நாங்கள் மீட் பண்றோம். ஒன்று ஏர்போர்ட்ல, இல்லை நாங்கள் போற அந்த பஸ்ல, இல்லை ஏர்கிராஃப்ட்ல, இல்லை அங்கே போய் லேண்ட் ஆயிட்டு அந்த நாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தி. பட் பெண்கள் ஜெனரலே கொஞ்சம் ஸ்ட்ராங்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஆமா, ஏர்கிராஃப்ட்ல வந்து ஒருத்தர் வந்து எங்ககிட்ட தப்பா பேசினாங்க, தப்பா நடந்துட்டாங்கன்னா அதோட இது வேற, ஒரு ப்ரொசீஜர் வேற. உடனே நாங்க வந்து கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரொசீஜருக்கு ஒரு வெர்பல் வார்னிங் கொடுத்துருவோம். அவங்க அதுக்கு மீறி அவங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா ரிட்டன் வார்னிங் கொடுப்போம். அதுவும் தாண்டி அவங்க பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அவங்கள ஆஃப்லோட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கிரவுண்ட்ல இருந்தோம்னா அவங்களை கூட்டிகிட்டே போக மாட்டோம். அடுத்த ஃப்ளைட்டில் போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவோம். ஓகே. ஃப்ளைட்டில் அதாவது மேலே வந்து பறக்கும்போது அவங்க பிரச்சனை கொடுத்தாங்கன்னா நாங்கள் உடனே வந்து கேப்டன் கிட்ட சொல்லி, கிரவுண்ட் ஸ்டாஃப் கிட்ட சொல்லி அங்கே போலீஸ் ரெடி பண்ணுவோம். எங்கே நாங்கள் லேண்ட் பண்ணுவோம். ரொம்ப அவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னா ரெஸ்ட்ரெயின் கூட பண்ணுவோம். ஒரு ரெஸ்ட்ரெயினிங் கிட்ட இருக்கு, குட்டி குட்டி வயர்ஸ் மாதிரி இருக்கும். அப்போ எங்க ஃப்ளைட்ல வந்து ஆண்கள் இருப்பாங்களே, அவங்க ஹெல்ப் வச்சுட்டு அவரை கையை டைப் பண்ணி, அதாவது எங்ககிட்ட மிஸ்பிஹேவ் டச் பண்ண பாக்குறாங்க, இல்லை மற்றவங்க அடிக்க பாக்குறாங்க, ரெஸ்ட்ரெயின் பண்ணுவோம். இன்னொன்று ஒரு இது மூவிஸ்ல ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கு. நான் இங்கே தமிழ் சினிமாவில் இல்லை, பட் ஹாலிவுட்டில் இருக்கிறதுல ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஏரோப்ளேன்லேயே வச்சு செக்ஸ் பண்ணுற மேப்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் உண்மையில அதெல்லாம் இருக்குமா, இல்லை சும்மா ஜஸ்ட் அது வந்து நடந்திருக்கலாம், சில ஃப்ளைட்ஸ்ல நடந்திருக்கலாம், நடக்கவே இல்லை, இல்லை நடக்கவே நடக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது எங்க வேணாலும் நடக்கலாம். அவங்க பார்க்லேயே பண்றாங்க. இப்போ நீங்க சொல்வதெல்லாம் உண்மையில பாத்தீங்கன்னா பொதுக்குள்ள போய் பண்றாங்க, எல்லா கிடைக்கிற இடத்துல எல்லாம் பண்றாங்க. ஸோ அது வந்து ஃப்ளைட்ல மட்டும்தான் அது நடக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் அது வந்து 2 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சில பேர் திருட்டுத்தனமா பண்ணுவாங்க, சில பேர் வந்து தெரியற மாதிரி பண்ணுவாங்க. பட் எத்திஹாத்ல ஒரு ப்ரொசீஜர் எப்படின்னா, அந்த மாதிரி பேசஞ்சர்ஸ் கிட்டே நம்ம நம்பர் ஷேர் பண்ணக்கூடாது, கிஃப்ட்ஸ் வாங்கக்கூடாது. இப்போ என்னோட ஃப்ளைட்லேயே வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பேசஞ்சர் கிட்ட பேசும்போது அவன் நம்பர் கொடுக்கும்போது நானே வந்து இது பண்ணி ஒரு ரிப்போர்ட் எழுதலாம், நாங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பேசஞ்சர் வந்து இன்னொரு பேசஞ்சர் எடுத்து பாத்ரூம் போயிட்டு ஏதோ ஒன்று பண்றாங்க, என்ன வேணாலும் இருக்கட்டும், பாக்குறதுக்கு 400 பேர் இருக்காங்களா, அவங்க சும்மாவா இருப்பாங்க சொல்லுங்க? அந்த பாத்ரூம் யூஸ் பண்றதுக்கு எத்தனை பேர் லைன்ல நிற்பாங்க? எப்போ பார்த்தாலும் அங்க வெளில ஒரு 5 பேர் இருப்பாங்க, கூட பக்கத்துல நாங்க இருப்போம். அது எப்படி எங்களை தாண்டி அது மாதிரி சில டைம்ல அது நடக்கலாம், இருக்கலாம். பட் அது எல்லா இடத்துலயும் நடக்குது. ஆமா, ஒரு காந்தி மண்டபம் நீங்க போனாலே, அங்க மெரினா பீச் போனாலே துப்பட்டா வச்சு உட்காந்துருக்காங்க, அம்ப்ரெல்லா வச்சு உட்காந்துருக்காங்க. எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு விஷயம். இன்னொன்று எனக்கு ஒரு ஆச்சரியமானது,
ஏரோப்ளேன்ல வந்து பேராசூட் இதெல்லாம் இருக்குமா உண்மையிலே? பேராஷூட் இருக்காது, ஓகே. அந்த லைஃப் ஜாக்கெட் இருக்கும். ஆனா அதை வச்சு குதிச்சா தப்பிக்க முடியாது. எப்படி சொல்றது, ரொம்ப ஹைட்ல இருந்து குடிச்சா நானும் தப்பிக்க முடியாது. Okay. பட் அது வந்து ஒரு சேஃப்டி இது. அந்த லைஃப் ஜாக்கெட் வந்து தண்ணியில மட்டும். தண்ணியில ஆமா, இப்போ நீங்க வந்து ஏர்ல வந்து நீங்க குதிச்சீங்கன்னா அதுக்கு பேராஷூட் எல்லாம் கிடையாது, எல்லாருமே சாக வேண்டியதுதான். அந்த லைஃப் ஜாக்கெட் வந்து தண்ணியில டிச் ஆனானா, அந்த டோர்ஸ் ஓபன் ஆனானா, நீச்சல் தெரியாதவங்களுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும், அவங்களை சேவ் பண்ணும். ஓகே. அது வந்து நீங்க எமர்ஜென்சி டைம்ல மட்டும் தான் குடிப்பியா இல்ல ஸ்டார்டிங்லயே இல்ல குடிச்சிருவீங்களா? இல்ல இல்ல, நாங்க கொடுத்துருவ மாட்டோம். அந்த சீட்டு கடியில, எத்திஹாட்ல சீட்டு கடியில இருக்கும். ஓகே. நாங்க அந்த சேஃப்டி வீடியோ பண்ணும்போது சொல்லுவோம், அது வந்து சீட்டு கடியில இருக்கு, எமர்ஜென்சி ஆனா மட்டும் தயவு செஞ்சு எடுங்க, இல்லாட்டி எடுக்காதீங்க. உங்கள்ட்ட யாராச்சும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் ஏற அப்படி பதட்டமா வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல போற கண்டிப்பா இருக்கும், அவ்வளோ வந்து என்னைக்காச்சும் அழுது இல்ல என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு சொன்னதுல? நிறைய வாட்டி. நான் வந்து ஜெதாக்கு ஒரு ஃப்ளைட் பண்ணேன். ரொம்ப வயசான ஒரு தாத்தா, ஒரு சின்ன ஒரு இந்த கண்டக்டர் பர்சன் வச்சிருப்பாரு, அப்படி வச்சுட்டு இருந்தாரு. உட்காந்து குவைட்டா இருந்தா சீட் பெல்ட்லாம் போட்டாரு. ஆப்போசிட்ல நான் தான் உட்காந்துருக்கேன், என்னோட சீட்ல நான் உட்காந்துருக்கேன். திடீர்னு நாங்க டேக் ஆஃப் பண்ணிட்டோம். அவர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு வந்து அந்த டோர் பக்கத்துல நின்னுட்டு, ஓப்பன் த டோர், ஐ வாண்ட் டு கோ அவுட் அப்படின்னு. நான் சொன்னேன், சார் என்னால ஓப்பன் பண்ணாலும் திறக்காது, ரெண்டாவது பாருங்க, வெளியில விண்டோல இருந்து பாருங்க, ஜன்னல்ல இருந்து பாருங்க, நாங்க எங்க இருக்கோம். அவர் வேற அரபிக் பேச கொஞ்சம் இங்கிலீஷ்ல, இல்ல ஐ வாண்ட் டு கோ ஓப்பன் த டோர் அப்படின்னு. அப்போ அந்த பாஷை பேசுறவங்களை ஒருத்தரை கூப்பிட்டு அவரை பொறுமையா இது பண்ணி அவருக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்து, ஸோ அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளை பண்றவங்களுக்கு அந்த பயம் இருக்கும்ல, அந்த சீட் பெல்ட் எப்படி போடணும்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த திடீர்னு அந்த டேக் ஆஃப்ல ஒரு மாதிரி வயிற்றுல ஒரு இது மாதிரி ரெண்டு போகும். ஆமா, ஸோ அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. உங்களோட ஃபேவரட் டெஸ்டினேஷன் இப்போ இங்கே போனது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மெமரபுளாக இருந்துச்சு, இல்லை எந்த ஃப்ளைட் உங்களுக்கு இதுவரை லைஃப்பில் மெமரபுளாக இருந்துச்சுன்னா என்ன? ஒரு ஃப்ளைட் இருந்துச்சு, அபுதாபிலேருந்து நியூயார்க் போயிட்டு இருந்தேன். நம்ம சென்னையிலேருந்து ஒரு வயசான பாட்டி, அவங்க 80 years old அந்த பாட்டி, பிஸ்னஸ் கிளாஸ்ல போயிட்டு இருந்தாங்க. அவங்க டாட்டரும் ஃபேமிலி வந்து யூஎஸ்ல இருக்காங்க. அவங்க கொள்ளு பேத்திக்கு அரங்கேற்றம் போறாங்க. நான் வந்து அந்த டைம்ல மேனேஜரா பேக்ல வந்து அந்த க்ரூ வந்து நான் இது பண்ணிட்டேன். யதார்த்தமா நான் நடக்கும்போது இந்த பாட்டியை நான் பார்த்தேன். அந்த மற்ற ஒரு க்ரூ கிட்ட ரொம்ப நேரமா பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்களுக்கு தமிழ் மட்டும் தெரியும், அந்த க்ரூக்கு இங்கிலீஷ் மட்டும் தெரியும். ரொம்ப நேரமா பேசுறாங்க. அப்போ நான் போய் கேட்டேன் அவங்க கிட்ட, என்ன பிரச்சனை, அவங்க பேசுறது எனக்கு புரியல அப்படின்னா. அப்புறம் அந்த பிஐஎல்னு சொல்லி பேசஞ்சர் லிஸ்ட் இருக்கும், அதுல வந்து அந்த கெஸ்டோட நேம் அதெல்லாம் தெரியும். அப்ப நான் பார்த்தேன், சரி ஓகே, பேரு பார்த்தா இவங்க கண்டிப்பா சென்னை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பேசுறேன். அப்புறம் பேசும்போது தமிழா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ஆமா நானும் தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உடனே அவங்க வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு உடனே வந்து, இது என்னால சாப்பிட முடியாது, எனக்கு ரைஸ் வேணும், சரி ஓகே நான் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு யோகட் எடுத்துட்டு அதுல பெசஞ்சு கூட சரி ஓகே பெசஞ்சு கொடுத்தா. மாத்திரை வேற மேல வச்சிருந்தாங்க எல்லாமே. அப்புறம் 14 hours ஃபிளைட். ஒரு மாதிரி ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு மாதிரி என்னை விடவே இல்லை, நீ கூடவே இரு. நான் சொன்னேன், எனக்கு மற்ற வேலை இருக்கு மேம், நான் வரணும். இல்லை எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், என்னோட ஃபோன்ல வந்து அந்த வைஃபை வாங்கி கனெக்ட் பண்ணி அவங்க பொண்ணு நம்பர் வாங்கி அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வீடியோ கால் பேச வச்சு, அப்புறம் அவங்க பொண்ணுகிட்ட சொல்றாங்க, ஒரு தமிழ் பொண்ணு தான், அவ தான் என்ன பாத்துக்கிறா. அப்போ அவங்க பொண்ணுக்கு ஒரு சந்தோஷம், சரி ஓகே அம்மா வந்து சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க, லேண்ட் ஆகிற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்ணாங்க, அவங்களுக்கு எப்படி அது சீட் எல்லாம் யூஸ் பண்ணவும் தெரியாது. அப்ப அதை ரிக்ளைன் எல்லாம் பண்ணி அவங்கள படுக்க வச்சு, அப்ப அவங்க வாஷ்ரூம் போனாங்க, அந்த கிட் மாதிரி ஒண்ணு கொடுப்போம், அது ஃபுல்லா ஓபன் பண்ணாங்க. அந்த பாட்டி ரொம்ப வயசானவங்க, அந்த பல் செட் இருந்துச்சு, அது கழட்டிட்டு அது ப்ரஷ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஆனால் அதில் டூத் பேஸ்ட் எது ஹேண்ட் க்ரீம் எதுன்னு தெரியாது. ஹேண்ட் க்ரீம் வந்து ப்ரஷில் போட்டாங்க. அப்போ நான் போய் இல்லை அப்படி கிடையாதுன்னு சொல்லி. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு மெமரபிளான ஃப்ளைட். ஏன்னா அந்த ஃப்ளைட் முடிச்சு அவங்க சேஃபாக லேண்ட் பண்ணிட்டோம். அவங்க டாட்டர் வந்து என் நம்பர் வாங்கிட்டு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்னோட டச்சில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் நான் நியூயார்க் போகும்போது அவங்க வீட்டுக்கு என்ன இன்வைட் பண்ணாங்க சாப்பிட. அப்போ போயிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாம் மீட் பண்ணிட்டு, ஸோ இது ரொம்ப ஒரு மெமரபிள் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டஃபஸ்ட் ஒரு ஃப்ளைட் ஜர்னி இல்லைன்னா அது போகும்போது இருப்போனோ இல்லைன்னு தெரியாது அப்படின்ற ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் இருக்கா? டஃபஸ்ட் வந்து எனக்கு ஒரு டெத் ஆன் போர்ட் நடந்தது. கரெக்டாக நம்ம யூரோப்புக்குள்ளே லேண்ட் ஆகிற 10 நிமிஷம் டைமு கேப்டன் சொல்லிட்டாங்க, அதாவது நாங்கள் கூட உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது நாங்கள் ஏந்துக்க கூடாது. அதனால நான் உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த அவங்க ஒய்ஃப் வந்து கத்திட்டு இருந்தாங்க, ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ் ஹேவிங் செஸ்ட் பெயின். அதாவது என் ஹஸ்பண்ட்க்கு என்னால் ஏந்துக்க முடியல. அப்போ நான் யோசிச்சு சரி லேண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம்னு நான் போகிறதுக்குள்ள. பட் அந்த பாடி அவங்க ஃப்ளைட்லேருந்து எடுத்துகிட்டு போகும்போது அந்த மாதிரி வாயிலேருந்து அந்த தண்ணி பாடியில் இருக்கிற அந்த ஃப்ளூயிட்ஸ் வெளியில் வரும். அது பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஐயோ நம்ம காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் வரும்ல, அந்த மாதிரி. ஓகே, லாஸ்ட் கொஸ்டினா,
சேலரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நல்லா இருக்கு. ஏன்னா சேலரி ஏர் ஹோஸ்டோட சேலரி இல்லை இந்த பைலட்டோட சேலரி தான் எல்லாரும் கண்ணையும் உறுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ சேலரி எப்படி இருக்கும்? சேலரி வந்து ரொம்ப சூப்பர் பேக்கேஜ் கொடுப்பாங்க. பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப செம்மையாக இருக்கும். எத்திஹாதில் எங்களை நல்லா பார்த்துப்பாங்க, அதில் எந்த குறை இல்லை. எங்களுக்கு கொடுக்குற அகாமடேஷன் வந்து ஃபுல் சென்ட்ரலைஸ்ட் ஏசி, 2000லேருந்து 2500 ஸ்கொயர் ஃபீட் அப்பார்ட்மெண்ட், பெரிய அப்பார்ட்மெண்ட், ஃபுல்லி equipped. வாஷிங் மிஷின்லேருந்து ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்கும். அதாவது உங்கள் ரூமில் பெட்டில் கூட வந்து பில்லோ, தலகாணி, கவர் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அங்கே போய் வாழணும் அது மாதிரி. ஸோ உங்களோட செலவுன்னு பார்த்தா அங்கே சாப்பாடு செலவு மட்டும் தான். யூனிஃபார்ம் லாண்ட்ரி கூட உங்களுக்கு ஃப்ரீ, பிக்கப் ட்ராப், ஏர்போர்ட் பிக்கப் ட்ராப் எல்லாமே ஃப்ரீ. ஸ்டார்டிங் சேலரி, அதாவது நான் ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸில் ஃப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சேலரி வந்து 1,80,000. அந்த ட்ரைனிங்கு அந்த ஃபர்ஸ்ட்லாம் முடிச்சு இந்த 6 மந்த்ஸ் வரும்போது எனக்கு 1,80,000. அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைச்சி அது அப்படியே 1,80,000லேருந்து 250, 3 அந்த மாதிரி. நான் கடைசியாக ரிசைன் பண்ணும்போது 4.5 lakhs லைக் பர் மந்த். பர் மந்த். பர் மந்த். ஏன்னா அங்கே ஹவுசிங் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு பேசிக் சேலரி ஒன்று இருக்கும், ஃப்ளைங் அலவன்ஸ் ஒன்று இருக்கும், லே ஓவர் அலவன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இது பண்ணி பார்த்தா. பட் அவ்வளோ பெரிய சேலரி ஏன் கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ ரிஸ்க் இருக்கு. இன்னைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியாது. ஒரு பிரச்சனைன்னு வந்தானா உங்களை தான் நான் ஃபர்ஸ்ட் போடணும். என்ன நான் வந்து காப்பாற்ற முடியாது. இப்போ நிறைய ஏர்லைன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எனக்கு பிரதர் அண்ட் சிஸ்டர் ஒரே ஃப்ளைட்டில் போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு எமர்ஜென்சி வந்தால் நான் ஃபர்ஸ்ட் உங்களை தானே காப்பாற்றுவேன், அதுக்கப்புறம் தானே நான். ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த ரிஸ்க் இருக்கிறதுனால தான் வந்து அவ்வளோ பெரிய சேலரி கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள்ட்ட இதுவரை பேசின வரைக்கும் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன்னா, ஒரு பொண்ணாக இப்படி தான் இருக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாகவும், இன்னொன்று நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் ஒன்று சொன்னீங்க, நடந்துருச்சு, இனிமேல் அதை மாற்ற முடியாது. ஸோ எல்லாருமே இது மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நிறைய பேர் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.